ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள முஸ்லிமாக்குறதுக்கு பட்ட கஷ்டம் தெரியாது. ஏன் பிறந்தது முஸ்லிமா தானே, அதால தெரியாது இஸ்லாத்துல பெருமதி. இஸ்லாத்துக்கு வந்திருந்தா தெரியும். சஹாபாக்களுடைய வரலாறு எப்படி? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு. நம்முடைய வரலாறு எப்படி? இஸ்லாத்துல பிறந்த வரலாறு. ஓசில வந்தது தானே, சும்மா கிடைச்சது தானே, அதால பெருமதி விளங்கல்ல. பெருமதி விளங்கினா மகை போல பள்ளிக்கு வராம இருப்பானா? பெருமதி விளங்கினா வட்டி கடையில நிப்பானா? பெருமதி விளங்கினா சமூகத்தை பிரிப்பானா? பெருமதி விளங்கினா அல்லாஹ்ட கட்டளைகளை மதிக்காம வெங்கையும் போவானா? பெருமதி விளங்கலே சகோதரர்களே, மௌத்த விளங்கலே, சக்கராத்த விளங்கலே, கபர விளங்கலே, துனியா துனியாண்டு ஓடுறாங்களே இந்த முஸ்லிம்கள். நாம ஒரு கூட்டம் பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறோம், பார்த்தா வழங்கும் பெரிய ஒரு கிரௌட், வெளியே எவ்வளவு பெரிய கிரௌட் இருக்குது யோசிச்சு பாருங்க. இந்த பயான் பள்ளிக்கு வரவங்க தான் பயானுக்கு வந்திருக்கிறான். குர்ஆன சம்பந்த பிள்ளைகள் பயான்ல இருக்குது. இவங்களுக்கா பயான் தேவை? தொழுகை இல்லாம வெளியில சுற்றுவனுக்கா பயான் தேவை? இவங்களெல்லாம் யார் கொண்டாடுவீங்க? இவங்களுக்கெல்லாம் யார் இந்த மார்க்கத்தை விளங்கப்படுத்துறது? இவ்வளவு பெரிய பொறுப்பை தந்து அல்லாஹ் நம்ம அனுப்பி இருக்கிறான். யோசிச்சு பாருங்க வாலிபர்களே, நீங்க எல்லாம் பொறுப்புதாரிகள், நீங்க எல்லாம் பொறுப்புதாரிகள். உங்களோட நண்பர்களை எடுத்து பாருங்க. நீ பள்ளியில உட்கார்ந்திருக்காய் வாலிபன், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்யட்டும். உங்களோட கிளாஸ்ல, உங்களோட ஐசிபிடில, உங்களோட கேம்பஸ்ல, கிளாஸ்ல எத்தனை பேர்? 100% படம் பார்த்திருப்பான். 150% தொழவே மாட்டான். 150% செட்டிங்ல இருப்பான். இவன் எல்லாம் பாவம் இல்லையா? இவன் எல்லாம் மார்க்கம் தேவையில்லையா? இவன் எல்லாம் சொர்க்கம் போடலையா? இவன் எல்லாம் அல்லாஹ்வோடு நெருங்குற இல்லையா? யாரு கொண்டாடுது? யார் இதெல்லாம் சொல்றது? அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறான், பள்ளியில உட்கார வச்சிருக்கிறான். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க, எல்லாரையும் பள்ளியோட இணைங்க.